ஏங்க வணக்கம், வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நான்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா, ஒரே 1 வருஷத்துல எப்படி அத்தன பிரச்சனையும் ஒழிச்சு, உன்ன ராஜா, ராஜா மாரி, ராணி, ராணி மாரி வாழ வைக்க முடியும். ஒருத்தங்கிட்ட போயிட்டு பணி செய்யாத, பணிவிட செய்யாத, எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. எப்படி? ஆனந்தமான வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கைய வாழ வைக்க முடியும். ஆனா, இன்னைக்கு நீங்க வாழ்றீங்க பார்றா, ஆடம்பர வாழ்க்கைய நோக்கி. எப்படி? ஆடம்பரம்ன்றது ஆடம் ஆனந்தம்னு நெனச்சுன்னுக்கிறீங்களா? ஸ்லோ பாய்சன் கிடையாது. சுத்தமா எல்லாமே பாய்சன். முழுசாவே பாய்சன் அது. அதாவது இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கைய நோக்கி நோக்கி போயிட்டு, இன்னைக்கு உலகத்துல என்ன கண்றாவி நிலைமை உண்டாயிருக்கு தெரியுமா? அ அதாவது இன்னைக்கு வந்து அந்த மழை காலத்துல எல்லாம் ஒரு காளான் மொளைக்கும். அதாவது நாட்டு காளான். அந்த நாட்டு காளான வந்து ஒரே ஒரு காளான் கிடைச்சா கூட போதும். அத வந்து நீங்க வீட்ல வந்து சமைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட மனம், அதோட சுவைன்றது வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கும் காளான் கிடைக்குது கடைங்கள்ல. எப்படி? வளர்ப்பு காளான். 4 பாக்கெட் போட்டா கூட அந்த ஒரு காளானுக்கு உண்டான வாசம் வரவும் வராது, சுவையும் வராது, அதுக்கான குணமும் வராது. அப்படி இருக்கு. அதெல்லாம் நாட்டு காளான் மழை காலத்துல கிடைச்சத சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹ! திருந்துங்கடா மக்களா! இன்னைக்கு நீங்க சாப்பிடுற அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி, என்னது காய்கறி, இன்னைக்கு நட்ஸ் வாங்கி சாப்பிடுறீங்கல்ல, பாதாம் கொட்டை, முந்திரி கொட்டை, அப்படியே அது இது வாங்கி சாப்பிடுறீங்க. எதுவுமே நாட்டு பாதாம் கொட்டை உனக்கு கிடைக்குதுன்னு நெனச்சியா? கிடையாது. எல்லாமே ஹைபிரிட். நாட்டு முந்திரி கொட்டை கிடைக்குதுன்னு நெனச்சியா? எல்லாமே வந்து என்னது மரபணு மாற்றப்பட்ட விளைச்சலுக்காக மரபணு மாற்றி திருத்தப்பட்ட என்னது உணவு, விதைகள் எல்லாமே. அட பாவிகளா! இன்னைக்கெல்லாம் வந்து ஆடம்பரம், விஞ்ஞானம், முன்னேற்றம், வளர்ச்சின்னு சொல்லிட்டு சூனியம் வச்சுன்னு அழிஞ்சு போறீங்கடா எல்லாம். பிராய்லர் கோழி தின்னா உடம்புக்கு எப்படி? என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இன்னைக்கு நீ சாப்பிட்ற அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம், காய்கறி, நட்ஸு அப்படியே பாதாமு, பிஸ்தா அத்தனையும் இன்னைக்கு வந்து என்னது? இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கு. ஏய் திருந்துங்கடா மக்களா! ஏன்டா இப்படியெல்லாம் தற்குறியா இருக்கீங்க? எல்லாம் படிச்சவன்லாம் வந்து படிச்ச பல பேர் இன்னைக்கு இருந்துட்டு எல்லாம் தற்குறியா இருக்கீங்க. ஏன்னா படிச்சவனே தற்குறி தான்யா. நீ வந்து உன்ன அறிவா இருந்தவனா, தெளிவா இருந்தவனா, இங்க உண்மையையும் நிலவரத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நீ படிக்கல. நீ படிச்சதெல்லாம் இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை செஞ்சு எப்படி சம்பாதிக்கலாம்? வெளியூர்ல போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாமா? வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாமான்னு அடுத்தவங்கிட்ட பணி செய்யறதுக்காகவும், பணிவிட செய்யறதுக்காகவும் உன்னை தயார்படுத்திக்கின படிப்பு. இது போய் எப்புட்றா அவங்களெல்லாம் அறிவாளியா மாத்தும்? நீங்கலாம் புத்திசாலிங்களா எப்புட்றா திரிவீங்க? டேய் முதல்ல நீ தன்னை அறியாமல் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து தருதல வாழ்க்கை. நீ ஒரு அணுன்றத உணர்ந்து அந்த வாழ்க்கையை சிந்திச்சு பாரு. உனக்கான வாழ்க்கை என்னன்னு தெரியும். நீ யாருன்னே தெரியாமல்ல வாழ்ந்துன்னுக்குற. அப்ப உனக்கு வாழ்க்கை எப்புட்றா தெரியும்? டேய் மனுஷனுங்களா திருந்துங்கடா டேய்.